பாட்டிமா உங்க வயசு என்ன ஆகுது? எனக்கு வயசு எவ்வளோ ஆகுது சாமி? நான் என்ன கணக்கே வைக்கல. 80 வயசு இருக்குங்களா? உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? எனக்கு 56. உங்களுக்கு 56. உங்க அம்மா இவங்க. உங்க மகன் அவரு. அக்காவுக்கு 60 ஆகுது. எனக்கு பெரியவங்க அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு 61 வயசு ஆகுது அக்காவுக்கு. நீங்க எத்தனாவது புள்ள? ரெண்டாவது. நீங்க ரெண்டாவது. உங்களுக்கு மூத்தவங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு 60 ஆகுது. ஆமாங்க சார். 60 வயசு அம்மாவுக்கு அம்மா நீங்க. அப்படின்னா 80 வயசு கிட்ட இருக்கும். 80. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிருஷ்ணகிரியில் இருக்கிற காட்டகரம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிறோம். ஏதோ சாமியை வச்சோம், பூஜையை போட்டோம், அதுக்கு வர காணிக்கையை பொறுக்கி தின்னோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய குடும்பங்களை சீரழித்து சூனியம் வைக்கிறது, மந்திரம் செய்கிறேன் அப்படின்னு பயமுறுத்துறது, இப்படியான தொடர் குற்றங்களில் ஈடுபட்டுருக்கிற அந்த கீதாவுக்கு நிலம் கொடுத்தது இந்த குடும்பம் தான். உங்கள் பேர் என்னங்க? என் பேர் ராஜீவ் மன்னன். ராஜீவ் மன்னன். அம்மா உங்கள் பேர்? மாதம்மா. உங்கள் பேர் மாதம்மா. இந்த நிலம் யார் பேரில் இருந்துச்சு முதல்ல? அம்மா பேரில். அம்மா பேரில். அம்மா உங்கள் பேர் என்னம்மா? சின்ன பாப்பா கோவிந்தம். சின்ன பாப்பா என்கிற கோவிந்தம்மாள். நீங்கள் இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆகுதுமா? நாங்கள் வந்து 75 வருஷம் ஆகும். 75 வருஷமா இதே இடத்துல இருக்கிறீங்க? இதே இடத்துல. அம்மா அப்பா கஷ்டப்பட்டு இப்போ அந்த நிலம் யார் பேரில் இருக்கு? என்னுடைய பேர்ல மாத்தி. உங்கள் பேரில் மாற்றிருக்கீங்க. பாட்டி பேரில் இருந்ததை அப்படி உங்கள் பேருக்கு மாற்றி இருக்கிறீங்க. அப்போது இந்த கீதாவுக்கு யார் நிலம் கொடுத்தது? ஆக்சுவலாக வந்து என் பேரில் மாறதுக்கு முன்னாடி பாட்டிக்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. பாட்டிக்கிட்ட எப்படி வராங்க, இந்த ஊர்ல இருந்து பெங்களூர் போய் செட்டில்ட் ஆன நம்ம சர்க்கிளில் இருக்கிறவங்க, அவங்க மூலியமாக தான் அந்த அம்மா அவங்க வராங்க. அந்த கீதான்ற அந்த லேடி, அதாவது உங்களுக்கு பழக்கமான நபர்கள் இந்த கீதாவை கூட்டிகிட்டு வராங்க. நிலம் வேணும்னு கேட்குறாங்க. வேணும், நாங்கள் ஒரு கோயில் மாதிரி கட்டுறோம், பெருசாக எங்களால் முதலீடு போட முடியாது, எங்களால் முடிஞ்சது நாங்கள் ஏதோ வந்து பண்ணித்தரோம், கோயிலுக்கு தானே நீங்கள் ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்க மூலியமா மீடியேட்டராக வச்சு பேசி அவங்களுடைய பணத்தையே வந்து கொஞ்சமாக எடுத்து கொடுத்து பண்ணுறோம். ட்ரஸ்ட் பேரில் தான் பண்ணுறோம். இது எந்த காலகட்டத்தில்? 2016 உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் இந்த கீதாங்கிற ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வராங்க. ஒரு சாமியார் இருக்காங்க, நாம நிலம் கொடுத்தோம்னா ரீதியாக இருக்கு, ஏன்னா வந்து ஒரு ஆன்மீக ரீதியா இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து அது முன்னாடியே கரையாம்புத்தெல்லாம் இருந்துச்சுங்களா? வேப்ப மரம் இது கீதா வர்றதுக்கு முன்னாடியே நேச்சராகவே அப்படிதான் இருந்தது. ஆக்சுவலா அதை தான் இப்போ மையக்கல்லா வச்சு காய் நகர்த்திட்டு இருக்கு அந்த அம்மாவங்க. இந்த கரையாம்புத்து இருக்கிற இடமா தேடி பிடிச்சாங்களா? ஆமா, நேச்சராகவே அது புத்தா இருந்த இடம் தான். வேப்ப மரம் பிளஸ் புத்தா இருந்தது. அந்த இடத்துல உட்காந்து வாக்கு சொல்றேன்னு உட்காந்தாச்சு. வந்து பார்க்கும்போது இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அந்த மீடியேட்டரை வச்சு கூட வந்தவங்கள வச்சு இது பண்ணது. ஆக்சுவலா உள்ள அவங்க வரப்போ அந்த கரையாம்புத்து எந்த உயரம் இருந்திருக்கும்? அதே உயரம் தான் இப்பயும் இருக்கு. இவ்வளவு ஹைட் இருந்திருக்கும். அதே ஹைட் தான். அதுக்கு மேல இருந்தா வளர்ந்துருக்கும். வளர்ந்துருக்கும். நேச்சரா இருந்தா கண்டிப்பா வளர்ந்துருக்கலாம். அப்படியே விட்டு இருந்தா வளர்ந்துருக்கும். ஒரு இடத்த மட்டும் விட்டு மீதி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க. அந்த வேப்ப மரம் கூட இப்போ வந்து எல்லாமே ஆக்குபைட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா 11 பேர். ஏன்னா எங்களால் பெரிய அமௌண்ட் பண்ண முடியாது. ட்ரஸ்ட்ல உங்களையும் மெம்பரா சேர்த்திக்கிறோம். ஊர் வளர்ச்சி இல்லாமல் இருக்கு, பக்கத்து ஊர்ல இருந்து போய் செட்டில், நம்ம ஊர் டெவலப்பிங் ஆகலாம். உள்ளர வந்து அவ்வளோ பெரிய இடத்துல வந்து சின்ன சின்ன குறு சிறு தொழில் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அப்போ 2016 உங்க நிலத்தை கேட்குறாங்க. நீங்கள் எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க? சரி, நிலம் கொடுத்தா பதிலுக்கு நீங்கள் ஏதாவது வாங்கணும்ல, பணமாவோ பொருளாவோ? அதாவது வந்து நமது மொத்தம் 11 ஏக்கர் ரோடு இடையில ஃபார்ம் ஆனதுனால நம்ம அது ஒரு பிட்டா நின்னதுனால அதை மட்டும் வந்து ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது, நம்ம அதை கொடுத்துருவோம். பாட்டியும் எடுத்த உடனே கொடுக்கல, 1.5 வருஷமா நம்மள ஃபாலோ பண்ணி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பண்றோம்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்மள தொந்தரவு பண்ணி தான் அவங்க உள்ளரையே வந்தாங்க. வந்த உடனே அந்த 11 பேரையும் நியூட்ரல் பண்ணியாச்சு. பணமும், அதாவது மொத்தம் 11 பேரு, உங்களையும் அதுல ஒரு ட்ரஸ்டியா சேர்த்திருக்காங்க. மெயினா அப்படி மொத்தம் எத்தனை பேருங்க? மொத்தம் வந்து 13 பேர் சார். பாட்டிக்கு அம்மாவுக்கும் உள்ளர ஒரு பெரிய கடையா கீதாவோட சேர்த்து மொத்தம் 13 பேர். 13 பேர் சேர்ந்து இந்த நிலத்துல ஒரு கோயிலை கட்டுவோம், அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிப்போம். அதுல பண்றோம்ன்ற மாதிரி தான் எங்க கிட்ட உள்ள அந்த ட்ரஸ்ட்ல இருந்து வர வருமானத்துல நாம எல்லாம் பங்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில் இந்த நிலத்துக்கு வந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பங்கும் கொடுக்கல. அந்த கோயிலில் வர வருமானம் நிறைய பிரச்சனைகள் ஆயிடுச்சு. அந்த 11 பேருமே இல்லாம. சரி, இப்போ நிலம் கொடுத்த உங்களுக்கே எதையும் கொடுக்கலையே அந்த கோயில் கட்டுறதுக்கு? 14 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதோட சரிங்க பிரதர். அவங்களையும் உள்ளர
என்ட்ரி ஆக விடல. அதான் மீதி நபர்கள்லாம் எங்கன்னு கேட்குறேன். எல்லாமே பெங்களூர்ல தான் இருக்காங்க. இந்த பிரச்சனை இன்னைக்கு வரையும் போயிட்டு இருக்கு. என்னால தான் அப்படியே ஹோல்ட் ஆகி நிக்கிறாங்க. ஓகேனா வந்துருவாங்க. இப்போ எல்லா ப்ரூஃபும் அவங்க கிட்ட இருக்கு. ஆரம்பத்துல நடந்தது எல்லாம் ஹை விட்னஸ்ல இருந்து போட்டோஸ்ல இருந்து. இப்போ அவங்கெல்லாம் உங்க பக்கம் நிற்கிறாங்களா, கீதா பக்கம் நிற்கிறாங்களா? அவங்க கிட்ட அதுதான் வெளியில அமிச்சிட்டாலே, கோயிலுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, என்னைக்கு பெண்டிங் டாக்குமெண்ட். அப்போ 13 பேத்துல 12 பேர்த்தையும் விரட்டி அடிச்சிட்டு கீதா மட்டும் இந்த கோயில ஆட்டை போட்டிருக்கு. ஆமாங்க.